வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க எல்லோரும் என்ன பண்ணுறீங்க எல்லாம் பாருங்கள். நேற்று வாங்கிட்டு வந்தார் தக்காளி எங்கள் வீட்டில். அவர் வேலை விட்டு வர சொல்லவே வாங்கிட்டு வந்துட்டார் தக்காளி. இருக்கும், ஒரு 3 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும். ஆனால் விலை எவ்வளோன்ட்டு தெரிலங்க. வாங்கிட்டு வந்தார், வாங்கிட்டு வந்து அங்கே வச்சிட்டாரு. எப்போது நேற்று வாங்கிட்டு வந்தார் நைட்டு வேலை விட்டு வர சொல்ல. நான் வந்து இப்போ தான் எடுத்து வைக்கிறேன். நைட் ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருந்ததால் அடியில் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து அடியில் இருந்ததில்ல. ஒரு 3 கிலோ இல்லை வெயிட்டாக இருக்கும். அதனால் அடியில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நசுங்கிச்சு பாருங்கள். இந்த மாதிரி நசுங்கிச்சு. இப்போ நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா இருக்கிற காய் கூட கெட்டு போயிடும் இல்லையா? அதனால் இந்த மாதிரி ட்ரேயில் தான் போட்டு வைக்கிறேன். ஏன்னா சாயங்காலம் வந்து உடனே கத்துவார். ஏம்மா நேற்று வாங்கிட்டு வந்த தக்காளியை எடுத்து வைக்க உனக்கு நேரம் இல்லையான்னு கத்துவாருங்க. அதனால் இப்போ கிச்சனில் வந்ததுமே கவரில் பார்த்து சரி ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிடலாம். பார்த்திங்களா எப்படி நசுங்கி போயிடுச்சு. அது அப்படியே வெயிட் அப்படியே வச்சிட்டோம் இல்லையா க்ளீன் பண்ணான்னா. அதனால் அடியில் இருக்கிறதெல்லாம் நசுங்கிச்சு. சரி எடுத்து வச்சிடலான்ட்டு தான் எடுத்து வைக்கிறேன். நைட்டுக்கு என்ன சமையல் செய்யணுன்றதே ஒரே இது யோசனையாக இருக்குது. நைட்டானா என்ன குழம்பு செய்யணுன்றதே ஒரு இதுவாகவே போகுது நம்மளுக்கு இல்லையா? உங்களுக்கு எப்படிங்க? உங்களுக்கும் இதே பிரச்சனையா? நைட்டில் என்ன டிஃபன் செய்யணும், என்ன குழம்பு செய்யணும், என்ன செய்யணுன்றதே ஒரு யோசனையாகவே இருக்கும். எனக்கு மட்டுமாவா இல்லை எல்லாருக்குமே அப்படிதான்ட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எனக்கு இருக்குங்க கண்டிப்பாக. சாயங்காலம் என்ன செய்யணும், மத்தியானத்துக்கு என்ன சமையல் செய்யணும், என்ன குழம்பு செய்யணுன்ட்டு இதை யோசித்தே போகுது நம்மளுக்கு இல்லையா? வாங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம். இந்த தக்காளி ஏன்னா அடியிலெல்லாம் பாருங்கள் லைட்டாக தான் இருக்குது, ஈரமாக இருக்குதுங்க. அது அப்படியே நைட்டே எடுத்து வச்சுருந்தோன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காது. சரி நாளைக்கு எடுத்து வைக்கலான்ட்டு அப்படியே விட்டுட்டேன். பாருங்கள் அடியில் இருக்கிறதெல்லாம் ஒரு 2-3 காயெல்லாம் நசுங்கி தண்ணியாகிடுச்சு. இனியும் எடுத்து வைக்கலான்னா இன்னும் வேஸ்ட் ஆகிடும். ஒரே யோசனையாக இருக்குது என்ன குழம்பு செய்யணும் நைட்டுக்குன்ட்டு. நைட்டு சிக்கன் செஞ்சிடும். அது வந்து பாருங்கள் எத்தனை 1 2 3 4 5 6 7 தக்காளி வேஸ்ட் ஆகிடுச்சுங்க. பாருங்கள் இந்த மாதிரி நசுங்கிச்சு. சரி நம்ம வீட்டாண்ட மாடுங்க வரும் பின்னாடி கிரவுண்டில், அதுக்கு போட்டால் சாப்பிடும் மாடுங்க பாவம். அதெல்லாம் ஜீவன் இல்லையா? அது போட்டுடலாம். கொஞ்சம் லைட்டாக இருக்கிறத கட் பண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். அதுதாங்க தக்காளி வந்து எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் தக்காளி எடுத்து வச்சுட்டோங்க. தக்காளி எடுத்து வச்சுட்டோம். இப்போ நைட்டுக்கு என்ன சமையல் செய்யணும், என்ன குழம்பு செய்யணுன்ட்டே தெரியல. எல்லாம் நைட்டு சிக்கன் செஞ்சு அது அப்படியே கொஞ்சம் கிடக்குது. சாப்பாடு 2 இருக்குது. இதை போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாத்திரம் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன சமையல் செய்யணுன்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கும் தோணுமா இதே மாதிரி ஈவினிங் ஆனால் என்ன சமையலும் என்ன குழம்பு என்ன செய்யணுன்ட்டு ஒரே யோசனையாகவே இருக்குமா? எனக்கு இருக்குங்க என்ன செய்யணுன்ட்டு. இந்த சமையல் செய்கிறதுக்கே யோசிக்கிறதுக்கே பாதி நேரம் போய்டும் நம்மளுக்கு. அது செய்கிறதுக்கு நேரம் போதோ இல்லையான்னு தெரில. என்ன செய்யணுன்ட்டு யோசிக்கிறோம் இல்லையா, அதிலவே பாதி நேரம் போயிடுது நம்மளுக்கு. முட்டை இருக்குது, முட்டை குழம்பு வச்சிடலாமா? இந்தவங்க அதுவும் நேற்று வாங்கிட்டு வந்துட்டேன். முட்டை வாங்கிட்டு வந்தாச்சு. தக்காளி க்ளீன் பண்ணியாச்சு. என்ன குழம்பு செய்யணும்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது யோசனை இருந்தால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் என்ன செய்யலான்ட்டு. வாங்க கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் இருக்குங்க. அது கூட அதிகமாக இல்லை, பச்சை மிளகாய் கூட கொஞ்சம் தான் இருக்குது. பாருங்கள் வாங்கிட்டு வரல பச்சை மிளகாய்.
சொன்னார், நேற்று சொன்னார் பச்சை மிளகாய் வாங்கலாமான்ட்டு. நான் என்ன சொன்னேன், இது வேணாம், பச்சை மிளகாய் இருக்குது வேணான்னு சொல்லிட்டேன். இல்லை நேற்று வாங்கியிருந்தா இப்போ நல்லா யூஸாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் இல்லையா, ஏன் இந்த மாதிரி வெளியில் வச்சு இந்த மாதிரி வாடுற மாதிரி வச்சுட்டிங்கன்னு நினைப்பீங்க நீங்கள். ஃப்ரிட்ஜு வந்து ரிப்பேரில் இருக்குது, ரிப்பேர் பண்ணலை. ரிப்பேர் ஆனால் ஃப்ரிட்ஜு வந்து கூலிங் ஆகலைங்க. அதனால் இப்போது பொருளெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியல. ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னா நம்ம எதாவது இருந்தான்னா எல்லாம் அதில் வச்சோம்னா எந்த பொருளும் கெடாது நம்மளுக்கு. இந்த காய்கறி, இந்த மாதிரி பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே. ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நாளாகவே கூலிங் ஆகலை, ரிப்பேரில் தான் இருக்குது. நம்மளும் செய்யலை, ஏன்னா எது கை வச்சாலும் பணம் வேணும். காசு இல்லாமல் எந்த வேலையும் ஆகாது இல்லையா. அதில் வேறு இப்போ ஜூன் ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் இப்போ தான் ஸ்கூல் ஓப்பன் ஆகி பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது அதெல்லாமே இருக்கும். அதை பார்க்குறதா நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் ரிப்பேரு, அது ரிப்பேர் இது ரிப்பேர்ன்ட்டு அதை பார்க்குறதா புரியல. சரி, ஃபஸ்ட்டு பசங்களுக்கு ஸ்கூல்லலாம் முடிச்சு அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பொருள் பார்த்துக்கலான்ட்டு நாங்கள் அது இன்னும் பண்ணலை. சரிங்க, பச்சை மிளகாய் இருக்குது, கொஞ்சோண்டு தக்காளி இருக்குது, முட்டை இருக்குது. இதை வச்சு ஒரு குழம்பு வச்சிடலாம் நைட்டுக்கு. நாளைக்கு என்ன செய்யணுன்ட்டு மறுபடியும் ஒரு யோசனை வரும். அதனால் நாளைக்கு என்ன செய்யணுன்ட்டு இன்றைக்கி கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க எல்லோரும், நம்ம வீட்டை பார்க்குறவங்க எல்லாம் என்ன குழம்பு செய்யணுன்ட்டு. சரியா? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு முட்டை இருக்கு இல்லையா, முட்டையும் கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் இருக்குது, பச்சை மிளகாய் தக்காளி போட்டு வெங்காயம் போட்டு முட்டை வச்சு ஒரு தொக்கு மாதிரி வச்சுட்டோம்னா நைட்டுக்கு சமையல் முடிஞ்சிடும். சரிங்க, இதுதாங்க நம்ம வீட்டில் சமையல். நாளைக்கு என்ன சமைக்கலாம்ன்றத வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன பண்ணலான்ட்டு. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி போட முடியலன்னா கூட அட்லீஸ்ட் 2 நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக ஒரு வீடியோ இனிமேல் கண்டினியூவாக நான் போடுறேன். நம்ம வீடியோ பாருங்கள். நம்ம வீடியோ பார்த்துட்டு லைக் போட மறந்துடாதீங்க. பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் 2 நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ வரும். லைக் பண்ணிக்கோங்க. பாய்.